நீங்க கேக்குறது தான் பதில். மோடி அவர்களுடைய பேச்சு சார் நான் கவனிக்கல அவர் பேசுறது. நேற்று பிரதமர் வந்தப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வாரிசு அரசியலை தான் முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சுஷ்மா ஸ்வராஜ் பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கும்போது அதை மனசுல வச்சுதான் சீட்டு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். டெல்லியில சுஷ்மா ஸ்வராஜோட மகளுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அது கொடுக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்க வாரிசு அரசியலை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் சுஷ்மா ஸ்வராஜோட மகளுக்கு சீட்டு கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதே போல இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் உட்பட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ஊழல் செஞ்சிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து ₹1 கூட விடாம மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அவங்க கட்சியில சேர்த்துட்ட உடனே எல்லாம் புனிதர் ஆயிடுறாங்க. இது ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் பாலிடிக்ஸ். இது எதிர்கட்சியில் இருக்கும் போது ஊழல் செய்கிறார்கள் என்று விமர்சனம் வைப்பது, அவர்கள் கட்சியில சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிடார்கள். இதெல்லாம் ஒன்னும் எடுபடாது. இதெல்லாம் வந்து ஸ்டேஜில் பேசுற ரெட்டாரிக்கை தவிர ஒன்னும் பிராக்டிக்கல் கிடையாது. அவர் வந்து அஜித் பவாரை பற்றி அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்தார். ஹேமந்த பிஸ்வா சர்மாவை பற்றி அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சார். அவர்களெல்லாம் அவருடைய கட்சியிலேயோ கூட்டணியிலோ சேர்ந்தவுடன் அவர்கள் மீது இருக்கும் வழக்கெல்லாம் போய்விட்டது. அதெல்லாம் அரசியல் காரணத்துக்காக இவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. சென்னை வந்திருந்தப்ப ட்ரக் மேனேஜ் பத்தி பேசியிருந்தாரு. அதாவது திமுக வந்து ட்ரக்கை வந்து அதிகமா நடக்க வைக்குது, அதனால வந்து காங்கிரஸ் அந்த இடத்துல கூட்டணியில் இருக்குன்றத வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி எப்படி பாக்குது? முதல்ல இந்த ட்ரக் வந்து இந்தியாவுக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கிற முத்ரா போர்ட்ல தான் அதிகமான ட்ரக் இந்தியாவுக்கு வருதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கே தெரியும். நேஷனல் நார்காட்டிக்ஸ் போர்டை கூப்பிட்டு கேளுங்க. எந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கேவோட அயலக பணியில இருந்த இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே போல நார்காட்டிக்ஸ் பியூரோ முதல்ல கேளுங்க. குஜராத்ல இருக்கிற முந்த்ரா போர்ட் மூலம் எவ்வளவு கன்சைன்மெண்ட் வந்திருக்குன்னு கேளுங்க. குஜராத்தை ஆள்வது யார் என்று பாருங்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆள்வது அங்க பாஜக. அதனால இது ஒரு இந்தியன் ப்ராப்ளம். இதை வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி மீது மட்டும் இந்த பழியை சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இதுல அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை எப்படி மீட்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசணுமே தவிர இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துவதை நான் வரவேற்கவில்லை. அதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக அவர் சார்ந்திருக்கும் மாநிலம் குஜராத்தில் அவரை ரொம்ப சார்ந்திருக்கும் நிறுவனம் நடத்தும் அந்த துறைமுகத்தில் எவ்வளவு இறக்குமதி ஆகுதுன்னு பாருங்க. இந்தியாவிலே ஹையஸ்ட் consignment of drug confiscation has happened in that port, which is in Gujarat, in the state of Gujarat. எல்லாம் ரெட்டாரிக் சார். இங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்துத்துவா சாயல் இல்லாத, வாசம் இல்லாத, நிழல் இல்லாத அரசாங்கம் தான் தேவை. தமிழர்களை மதிக்கின்ற அரசாங்கம், தமிழ் உணர்வை மதிக்கின்ற அரசாங்கம் தான் தேவை. இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால போடுற ட்ரெண்ட், இவங்க கொடுக்கிற ஸ்லோகன், இந்த மாதிரி மோடி நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார். எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா முக்கால்வாசி ஸ்லோகன் ஹிந்தியில் இருக்கிறதுனால எனக்கு அது விளக்கம் தெரியறது இல்லை. ஆனா நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார். அதனால இதுவும் ஒரு ஸ்லோகன், அவ்வளவுதான் ஒழிய இது ஒன்னும் ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்னும் ஒரு எஃபெக்ட் ஒன்னும் இங்க இருக்காது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பதை கூட்டணியின் தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்மானிக்க முடியும். அதற்கு பின்னர் எந்தெந்த தொகுதியில எங்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் யார் நிற்பார்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியுடைய மத்திய குழு தான் தீர்மானம் செய்யும். என்னுடைய கட்சி என்னென்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். கடந்த முறையை விட இந்த முறை இடங்கள் குறைக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கு. இருக்கிறது 39 தொகுதி தான். உங்களையே பேச்சுவார்த்தைக்கு மேல தலைமை தாங்க சொன்னாலும் இந்த 39 தான் நீங்க பிரிச்சு கொடுக்க முடியும். 40வது தொகுதியை இப்ப உருவாக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்குள்ள எல்லா கட்சியும் ஃபிட் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கும் கூட்டணி ஒரு பழைய கூட்டணி, நீண்ட நாளாக ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி. நிச்சயமாக சுமூகமாக இந்த முறையும் பேச்சுவார்த்தை முடியும். எல்லாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட அலையன்ஸ் இருக்கும். வருத்தம் அளிக்கிறது. 3 முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை தாமதத்திற்கு காரணம் தாமதம் எங்க ஆகுது? நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு யார் எந்தெந்த தொகுதியில் நிக்க போறாங்க, லெட்டர் பேட் கட்சி நிறைய பேரை சேர்த்தாங்க உங்க கூட்டணியில. எந்தெந்த லெட்டர் பேட் கட்சி எந்தெந்த தொகுதியில் நிக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்களா? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அவர்களை கூட்டணி அமைச்சு அவங்க கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்களா? அவங்க எந்தெந்த தொகுதியில் அவங்களுடைய கட்சிகள்லாம் போட்டியிட போகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? எதுக்கு திருப்பி எங்களுக்கு மட்டும் தாமதம் சொல்றீங்க? எங்க கூட்டணி நான் எங்களுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற
பெற்ற கூட்டணி. இங்க தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை தலைமை தாங்கும் கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்பொழுது பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். ஆன் டைம்ல எல்லாம் கண்டிப்பா முடியும்.